ராதே கிருஷ்ணா, நான் உங்கள் ஆனந்த். இன்னைக்கு எபிசோட் 10 டே 10 10த் டே. இன்னைக்கு நாள பாசிட்டிவா முடிங்க. பாசிட்டிவா ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். வெல்கம் ஆன் போர்ட். சைமன் ஸ்குவிப்ன்னு ஒரு யூடியூபர். ஒரு யுகேவை சேர்ந்தவரு. அவரு அவரோட கன்டென்ட் எப்படி இருக்கும்னா, அ இந்த நகரத்தில வந்து போறவங்க, வரவங்கட்டலாம் அவங்க "வாட் இஸ் யுவர் ட்ரீம்?" அப்படின்னு கேட்பாரு. ஸ்டார்ட் பண்ணுவாரு. "வாட் இஸ் யுவர் ட்ரீம்னா, உங்க கனவு என்ன?" அப்படின்ட்டு ஒவ்வொரு ஆள்ட்டயா கேட்பாரு. அவங்க வந்து சில பேரு வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. எனக்கு ஒண்ணும் இல்லன்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து நான் ஒரு ஒரு ஃபுட்பாலர் ஆவணும், ஒரு சிங்கர் ஆவணும், ஒரு செஃப் ஆவணும், ஒரு புரொடக்ஷன் கம்பெனி வச்சிருக்கணும், ஒரு ஏஐ ஏஜென்ட் பில்ட் பண்ணணும், ஒரு இது மாரி ஒவ்வொரு இப்ப நமக்கும் நெறையா கோல்ஸ் இருக்கும்ல. அது மாரி எல்லாருமே ஷேர் பண்ணுவாங்க. அதுக்கு இவரு என்ன பண்ணுவாரு, நீங்க இப்ப நான் வந்து ஒரு செஃப் ஆவணும், நான் ஒரு சமையல்காரன் ஆகணும், பெரிய மிஷ்லின் ஸ்டார் ரேஞ்சுக்கு நான் வந்து என்னைய வளர்த்திக்கணும் அப்படின்ற மாரியான கோல் அவர்ட்ட சொன்னேன்னா, அவர் என்ன பண்ணுவாருன்னா, அவருக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஒரு மில்லியன் 3 டூ 4 மில்லியன் ஃபாலோவர்ஸ் ஐ திங்க் சோ. அவர் என்ன பண்ணுவாருன்னா, நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட டேட் சொல்லிட்டு, நீங்க வந்து எனக்கு வந்து இந்த டேட்ல எனக்கு நீங்க நீங்க ஸ்பெஷல் எந்த டிஷ்ல நீங்க ஸ்பெஷல் நெனைக்கிறீங்களோ, அந்த டிஷ் எனக்கு சமைச்சு வைங்க. நான் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு, நீங்க உண்மையிலேயே ஸ்பெஷலா இருந்தீங்கன்னா, அ அவருக்கு தெரிஞ்ச கான்டாக்ட்ஸ் மூலியமா அவர் வந்து எல்லாருக்கும் ரெஃபர் பண்றதா இருக்கட்டும், அவர் வாழ்க்கையே தூக்கி விடுற வேலைய அவர் செய்வாரு. நெட்வொர்க்கிங்ன்னு சொல்லுவாங்க. அவருக்கு இருக்க நெட்வொர்க்க பேஸ் பண்ணி, அந்த கோல அடைய அந்த நபருக்கு வந்து இவரு ஹெல்ப் பண்ணுவாரு. இது மாரி ஏகப்பட்ட பேருக்கு அவர் வந்து அவரால முடிஞ்ச நெட்வொர்க்கிங்க பயன்படுத்தி, அத எப்படி செயலாக்கணும்? அந்த கோல் வந்து கனவோடயே இருந்துராம, அ எப்படி அது வளர்த்திக்கிட்டு நம்ம வந்து மேல போலாம், அவர மேல ஏத்தி விடலான்ற மாரியான கன்டென்ட் கிரியேட் பண்ணுவாரு. அவரு ஒரு அவரால ஏகப்பட்ட பேரு அவங்கவங்க கோல ரீச் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அவரு ஸ்பெஷல் அப்பப்போ அவரோட அந்த ஸ்பெஷல்ஸ்ல வந்து ஹி யூஸ்ட் டூ பிராட்காஸ்ட் தெம். அ நான் இவர்கிட்ட சைமன் கிட்ட நான் என்னோட கோல்ஸ்லாம் சொன்னேன். அவரு இந்த மாரி நெட்வொர்க்கிங் அவருக்கு தெரிஞ்ச கான்டாக்ட்ஸ் மூலியமா எனக்கு சில பேர அறிமுகப்படுத்தினாரு. அவரு எனக்கு பண உதவி செஞ்சு இது ஸ்டார்ட் பண்ண வச்சாரு. அதுலருந்து நான் மேல வந்தேன். அப்படின்ற மாரி இன்ஸ்பைரிங்கா இருக்கும் அவர் ஸ்டோரீஸ். அவரு வந்து ஒரு டெட் டாக் ஷோ ஒண்ணு இருக்கு. டெட் டாக் ஷோன்னா நம்ம ஊர்ல ஒரு கான்ஃபரன்ஸ் மாரி ஒரு பெரிய சாதிச்சவங்கலாம் அவங்களோட ஸ்டோரிய ஷேர் பண்ணுவாங்க. அந்த மாரி ஒரு ஷோல அவரு பேசுற வாய்ப்பு அவருக்கு கிடைக்கிறப்போ, அவரு வந்து ஒரு ஸ்டோரி ஷேர் பண்ணாரு. அவரு சின்ன வயசுல அவர் 15 இயர்ஸா இருக்கப்போது. அவரு அவரு இது மாரி அப்போதைக்கு இது மாரி ஒரு ஆ கன்டென்ட் கிரியேட் பண்றவங்க பார்க்கிற நே பா பார்க்க நேர்ந்தது மாரி, அவங்க கிட்ட போய் இவரு வந்து எனக்கு இது மாரி என்னோட கோல்ஸ்லாம் நான் உங்கட்ட சொல்றேன். எனக்கு சொல்லிக் குடுங்க. நான் வந்து அந்த திறமையெல்லாம் வளர்த்திக்கிறேன். நான் பெரிய ஆள் ஆறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்டின்ருக்காங்க. உடனே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, "நீ வந்து இந்த சர்டன் அமௌண்ட் எனக்கு பே பண்ணு. அ பே பண்ணா அந்த சீக்ரெட்லாம் உனக்கு சொல்லி தரேன்" அப்டின்ருக்காங்க. இவரு என்ன நெனச்சாரு, என்ட்ட பணம் இல்ல. ஆனா நீங்க சொல்லிக் குடுக்குறதெல்லாம் நான் சீரியஸா கத்துக்குவேன். அவங்க என்ன சொல்றாங்க, "இல்ல நீ பணம் கட்டினா தான் சீரியஸா கத்துக்குவ. நீ பணம் கட்டாம கத்துக்கிட்டீன்னா, நீ அது வந்து நீ சீரியஸா எடுத்துக்க மாட்ட. அதனால நீ இவ்வளோ சர்டன் அமௌண்ட் ஆஃப் மனி நீ பே பண்ணா தான் உனக்கு நாங்க சொல்லி தருவோன்ற" மாரி ஆ ஒரு ஆளா இல்ல அது ஒரு கம்பெனிட்ட போய் அப்ரோச் பண்ணாரான்னு தெரியல. சரியா கேட்கல. பட் இதான் கருத்து. ஆ இத இவரு ஷேர் பண்ணிட்டு, இது மாரி நான் சின்ன வயசுல இது மாரி அப்ரோச் பண்ண ஒருத்தவங்கள என்னோட கனவ மெய்யாக்கிக்க, எனக்கான குவாலிட்டீஸ வளர்த்துக்க, எங்கெங்க அணுகணும்னு தெரிஞ்சுக்காம இருக்கிறப்போ, இந்த மாரி நான் எல்லாத்தையும் படிக்கிறேன்னு சொன்னோனே, அதுக்கு ஒரு பணம் கேட்டு எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. அதே இது அது அன்னைக்கு முடிவு பண்ணேன். நம்ம ஒரு பெரிய கன்டென்ட் கிரியேட்டர் ஆயி, இது மாரி மத்தவங்க ஆசைகள்லாம் இந்த மாரி நிறைவேத்துற நிலைமைக்கு நம்ம நிறைவேத்துற நிலைமைன்னா, இவரு எல்லாம் பணம் போட்டு அப்படின்னு இல்ல. இப்போ ஒரு கிட்டார் வாசிக்கிறது ஒரு கோல்ன்னு ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா, இவரோட ஃபாலோவர்ஸ்ல நெறைய பேரு ஒரு மியூசிக் புரொடக்ஷன் கம்பெனி வச்சிருப்பாங்க. அதுல ஏதாவது ஒரு வேக்கன்சின்ட்டு இவருக்கு ஏதாவது ஒரு நியூஸ் வரும். இவரு யாராவது இப்படி என்ட்ட ஒரு மியூசிஷியன் இருக்காங்க. உங்களுக்கு தேவை இருக்கான்னு இவரு ஒரு மெசேஜ் போடுவாரு. அவங்க இப்படியே ஃபாலோ அப் பண்ணி அவருக்கு ஒரு ஜென்யூனான ஒரு ரெஸ்பான்ஸ் குடுப்பாரு.
வேற ஒண்ணும் பெருசா பண்ண மாட்டாரு. பட் இதுவே அவங்களுக்கு பெருசு தான். ஒண்ணுமே இல்லாம நம்ம காலத்த கடத்துறதுக்கு இப்படி ஒரு ஆளு கிட்ட நம்ம சிந்தனைகள சொல்லி, அவங்க மூலியமா நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுங்கிறதே பெரிய விஷயம். இப்படி அவரு அந்த ஸ்டேஜ்ல வந்து இது மாரி நான் 15 வயசுல இருக்கிறப்போ, இந்த மாரி எனக்கு ஒரு அனுபவம் நடந்துச்சு. அன்னையிலேருந்து முடிவு பண்ணேன். நான் ஒரு பெரிய யூடியூபர் ஆகி, நான் வந்து இந்த மாரி மக்களுக்கு ஆன கோல்ஸ அனலைஸ் பண்ணி, அதுக்கு அவங்களுக்கு உதவி பண்ணணும். இப்ப நான் கேட்டப்போ என்ட்ட பணம் கேட்டாங்க. நான் வந்து யார்கிட்டயும் பணம் வாங்காம, பணம் வாங்கி தான் அவங்க வந்து சீரியஸா கத்துப்பாங்கன்ட்டு ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. பணம் வாங்காமயும் மக்கள்ல வந்து சீரியஸா அவங்க கோல்ஸ நெனச்சுக்கிட்டு நம்மகிட்ட சொல்லுவாங்க. நம்ம யார்கிட்டயும் அந்த மணி பேஸ்டா இல்லாம நம்ம வந்து அவங்க கோல்ஸ நிறைவேத்தலாம். இப்படின்ற மாரி சிந்தனைய வளர்த்துக்கிட்டு, இந்த மாரி முயற்சி பண்ணி இப்போ இத்தன மில்லியன் ஃபாலோவர்ஸோட நான் இருக்கிறேன். அ அப்படின்ற மாரி சொன்னாரு. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம ஒரு உதவிய செஞ்சோம்னா, அதனால கிடைக்கக்கூடிய பலன் மிகப்பெரியது. இதுதான் இந்த கிளம்ப்சியா இல்லாம இதான் மெயின் கான்டெக்ஸ்ட். இப்போ ஒரு உதவி யாரும் கேட்குறாங்கன்னா, "நீ இத பண்ணு. நீ இது இது" நம்ம ஏதாவது ஒண்ணு எதிர்பார்த்து அந்த உதவிய அவங்களுக்கு பண்றதுக்கு பதிலா, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமயே அதனால நமக்கு பாதி பெரும் பாதிப்பு அடைய மாட்டோன்ற உணர்ந்து கூட அந்த உதவிய பண்ணலாம். அப்படின்ற மாரி சிந்தனைய வளர்த்துக்கிட்டேன்ட்டு அவர் சொன்னாரு. அத ஃபாலோ பண்றாரு. ஆ இப்போ அவரு ஒரு வீடியோ போட்டாவே 4,000,000 5,000,000 வியூஸ் போகுது. அதுக்குண்டான பணம் வந்து YouTubeலேருந்து வருது. அத வந்து இந்த மாரி கோல்ஸ் அஸ்பிரேஷன்ஸோட இருக்கிறவங்கள பேட்டி எடுத்து, அந்த மணிய அவங்களுக்கு ஷேர் பண்றாரு. இப்படி ஹோல் கன்டென்ட்டா இருக்கு. அவரோட கன்டென்ட் வந்து நீங்க உங்களுக்கு பார்க்க வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா அத பாருங்க. அண்ட் அண்ட் இன்னொரு இன்ஸ்டன்ஸ் வந்து ரீஸ்டார்ட். ரீஸ்டார்ட் வந்து முக்கியமான வார்த்தை இங்கிலீஷ்ல. சில வார்த்தைகள் தான் இங்கிலீஷ்ல வந்து ரொம்ப புரொடக்டிவா, தாட் புரோவோக்கிங்கா இருக்கும். அதுக்கு பெரிய பவர் இருக்கும் அந்த வார்த்தைக்கு. ரீஸ்டார்ட்னா தமிழ்ல வந்து அ திரும்பவும் தொடங்குங்க, மறுபடியும் ஆரம்பிங்க அப்படின்ற மாரி ஒரு பொருள். அ ஒரு 6 டூ 10 மந்த்ஸ் முன்னாடி ஹிந்தில வந்து 12த் ஃபெயில்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தோட மைய கதை வந்து ஹீரோ வந்து ஒரு பேக்வர்ட் கிளாஸ் ஒரு ரிமோட் வில்லேஜ்ல இருந்து அ எப்படி அவனோட லட்சியமான ஐபிஎஸ் பதவிய வந்து அடைஞ்சான். பல ஸ்ட்ரகிள்ஸ தாண்டி, ஆ பல தடைகள தாண்டி அவனோட வாழ்க்கைய திரும்பவும் திரும்பவும் ரீஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு, நம்ம என்ன இதோட முடிஞ்சிரா இவன் கதைன்னு நம்ம நெனைப்போம். திரும்பவும் ஆனா அவனோட விடாமுயற்சி, பல வாட்டி தோப்பான். திரும்பவும் விடாமுயற்சி, திரும்பவும் இப்படி நம்ம இருக்கணும். அப்படின்ற மாரி சிந்தனைய வளர்த்துக்கிட்டு போராடி ஒரு சாமானியன் வெற்றி பெற்றா, அந்த இன்ஸ்பிரேஷன் வந்து நமக்கு பெருசா இருக்கும். அந்த படம் பார்த்து முடிச்சோனே ஒரு 1 மாசம், 2 மாசத்துக்கு நமக்கு வந்து நம்மளோட லட்சியத்திலயும், நம்ம கனவுலயுமே போற வழியில தான் எல்லாருமே இருக்கோம். ஏதோ ஒரு கனவு, ஏதோ ஒரு லட்சியம், ஏதோ ஒரு பாதையில தான் நம்மளும் பயணிக்கிறோம். அந்த பாதையில நெறைய ரஃப் பேட்சஸ் வரலாம். ஒரு 1 ஆர் 2 மந்த்ஸ்க்கு நம்ம ஏன் இத பண்றோம்? நம்ம ஏன் இத ஏன் பண்றோம்? இது சிம்பிளா இருந்துக்கலாம். அ இத பண்றதுனால யாரும் நமக்கு கிடைக்க வேண்டிய ரெகக்னிஷன் கிடைக்கலையே! அப்டின்னு ஃபீல் பண்ற மாரி ஒரு ஸ்டேஜ் வந்து எல்லாருக்குமே இருக்கும். ஒரு ரஃப் பேட்ச்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாரி இருக்கிறப்போ, நம்ம மேக்ஸிமம் வந்து நம்ம அத விட்டு விலகிர்லாம். வேற ஈஸியா நம்ம கம்ஃபோர்ட் ஜோன்க்குள்ள நம்ம கைய நீட்டி நம்ம கைய நீட்டுற தூரத்தில என்னென்ன பொருள் இருக்கோ, அத மட்டும் எடுத்துக்கலாம். நம்ம முயற்சி பண்ணி எதுவும் நமக்கு பெருசா நடக்கல. நமக்கு ரெகக்னிஷன் கிடைக்கலன்ற மாரி ஒரு சிந்தனை நமக்கு ஆட்கொள்றப்போ, நம்ம இந்த படத்துல வந்த மாரி நம்ம அந்த அந்த கார் இன்ஜின ரீஸ்டார்ட் பண்ற மாரி, நம்ம லைஃப்ப வந்து திரும்பியும் அந்த நல்ல சிந்தனைகளோட, நல்ல உயர்ந்த எண்ணங்களோட நம்ம ஆரம்பிச்சு, திரும்பவும் நம்ம ஓடுனோம்னா, கண்டிப்பா அந்த இலக்க அடைய முடியும். அப்படின்ற ஒரு பெரிய ஊந்துதல் சக்தி அந்த கதை மூலியமா நமக்கு கிடைக்கும். ஆ இது மாரி லைஃப்ல வந்து நீங்க பல படங்கள், பல கதாபாத்திரங்கள், பல நாயகர்கள், பல இன்ஸ்பிரேஷன், பெரிய செலிபிரிட்டீஸ், ஆ பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட், ஆன்டர்பிரினியர்ஸ் பத்தி நெறைய படிக்க நேரிடும். நெறையாவே இப்ப எல்லாருமே Instagram ரீல்ஸ் பார்க்குறோம். ஏதாவது ஒரு YouTube வீடியோ பார்க்குறோம். இன்னைக்கு பார்க்குற ஆள விட நாளைக்கு பார்க்குற ஆள ஓட இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிறோம்.
எல்லார்கிட்டயும் இருந்து நல்ல விஷயங்கள எடுத்துக்கிற அந்த தன்மை இருந்தா போதும். ஆ ரொம்ப பெரிய பீஸ் ஆஃப் மைண்டுக்கு நம்ம போயிரலாம். ஆ இன்னைக்கு கிடைக்கிற சிந்தனைய விட, நாளைக்கு இத விட நல்ல சிந்தனை தான் கிடைக்கும். கெட்ட இதுக்கு கீழ எந்த ஒரு நல்ல சிந்தனையுமே இது நேத்து கிடைச்சதோட நல்லா தான் பெட்டரா இருக்குன்னு தான் ஃபீல் பண்ணுவோமே தவிர, அதோட இது சிறுமைன்னு ஃபீல் பண்ண மாட்டோம். ஸோ, அப்படி ஒரு கட்டமைச்சு தான் ஒரு லைஃப மூவ் ஆன் பண்ணணும். இப்போ இருக்க சிச்சுவேஷன்ல. இதே ஒரு ஒரு 5, 10 இயர்ஸ் முன்னாடி இந்த மாரி ஒரு பெரிய ஒரு அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் லைஃப் அந்த மாரி ஒரு அப்ளிகேஷன் பேஸ் பண்ணி ஒரு லைஃப் அணுகாம இருந்தாங்க. அது ஏன்னா அப்போதைய அந்த சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் ஒரு பெரிய ஒரு பொலிட்டிக்கல் தாட், ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் சிட்யூவேஷன்ஸ் அந்த மாரிலாம் எல்லாருமே ஒரு சிம்பிள் லைஃப் லீட் பண்ணாங்க. ஆ ரொம்ப அதிகமா யோசிக்காம, இப்படிலாம் இருந்து தான் சிம்பிள் நம்ம பார்க்குறவங்களே இவங்கலாம் இப்ப நம்ம பேசுற மாரி இப்படிலாம் இருந்தா தான் இப்படி ஆகுமான்ற மாரி சிந்தனையில இருந்திருப்பாங்க. ஆ அப்படின்ற மாரி லைஃப் சிம்பிளா தான் போச்சு. பட் நீங்க இப்போ உங்க வேலை பார்த்துட்டு இருக்கப்ப கூட நம்ம ஃபோன் ஸ்க்ரோல் பண்றோம். வேலை முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஃபோன் ஸ்க்ரோல் பண்றோம். நம்ம இன்னைக்கு நல்லதுன்னு நெனச்சு ஒண்ணு செட் பண்ணி வாழ்ந்துட்டுருப்போம். நாளைக்கு நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆற விஷயங்கள் அதிகம். டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஆற விஷயங்கள் அதிகம். நம்ம ரீல்ஸ்ல ஒண்ணு பார்ப்போம். ஆ இது நல்லாருக்கு. இது வாங்குறதுக்கு உண்டான என்ன வழின்னு யோசிக்கிறோம். அத அத விட இது பெட்டர்ன்னு இன்னொன்னு தோணும். அத விட இது பெட்டர்ன்னு இன்னொன்னு போய்க்கிட்டே இருக்கும். நம்ம இதுதான் ஸ்டாண்டர்டு. இதுதான் நம்ம இந்த கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் மாரி நம்ம கோடிங் இதான் ஸ்டாண்டர்டு. இதான் லைஃப்‌க்கு நீ வாழ்நாள் முழுக்க இந்த இத ஃபாலோ பண்ணீன்னா இப்படி போயிரலான்ற மாரி சிச்சுவேஷன்லாம் இப்ப இல்ல. டெய்லியுமே ஏதோ ஒரு சிப்பு மாறிக்கிட்டே இருக்கு. நம்ம அந்த அல்காரிதம் நம்மளுக்கு நம்ம அறியாம அது ஒரு பக்கம் போய்க்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம டெய்லியுமே அப்டேட்டா இருக்கிறது ரொம்ப நல்லது. அத விட நல்லது, நம்ம நம்ம அந்த இன்ஸ்பிரேஷன்னு எடுத்துக்கிற ஆளுங்களோட வட்டத்த சுருக்கிக்கிறது நல்லது. அ ரீசென்ட்டா Zoho ஃபவுண்டரு ஸ்ரீதர் வேம்பு இப்போ தென்காசியில செட்டில் ஆயிட்டாரு. யுனைட்டட் ஸ்டேட்ஸ்ல ஒரு 23 வருஷம் இருந்தாரு. அ நான் காலேஜ் படிக்கிறப்பலேருந்து ஃபாலோ பண்றேன். நான் வேளச்சேரி ரோட்ல பஸ்ஸில வரப்போ அவரோட வேம்பு டெக்னாலஜிஸ்ன்னு இருக்கும். அவர் ஃபர்ஸ்ட்டு ஆரம்பிச்சது. அவரும் அவர் தம்பியும். அது இன்னமும் அங்க இருக்கும். ஆ பார்க்குறப்பலாம் அப்ப பெருசாவே இந்த Zoho, பெரிய தென்காசிக்காரரு இந்த மாரி பில்டப்லாம் அப்ப இருக்காது. யாருன்னே தெரியாது. அப்ப அவரு அமெரிக்கால இருந்தாரு. இப்போ ரீசென்ட்டா நெறைய நல்லது பண்றாரு. நல்ல அரட்டைங்கிற ஆப் ஒண்ணு கிரியேட் பண்ணியிருந்தாரு. ஆம் அ நல்ல எல்லாருக்கும் நெறைய பேருக்கு நெறைய இன்ஸ்பிரேஷன். இப்ப 2 நாள் முன்னாடி அவருக்கு ஒரு ஆட்டிசம் பாதித்த குழந்தை இருக்கு. அவரு குழந்தை ஒரு மூளை வளர்ச்சி குன்றிய குழந்தை. அவருக்கு அவர் அவர் 2021ல டைவர்ஸ்க்கு வேற அப்ளை பண்ணியிருந்தாரு. அந்த கேஸ் ஒண்ணு இப்போ ரீசென்ட்டா கலிஃபோர்னியா கோர்ட்ல ரீடிங் ஆனப்போ, அவங்க மனைவி என்ன சொல்றாங்கன்னா, இவ் அ ஸ்ரீதர் அவங்க தனக்கு தெரியாம அவர் கம்பெனி ஷேர்ஸ அவங்க சகோதரிக்கும், தம்பிகளுக்கும் பிரிச்சு குடுத்துட்டாரு. அதுல எனக்கு சேர வேண்டிய பங்கு இருக்கு. ஆ இது மாரி கேஸ் போகுது. அ இப்ப என்ன கோர்ட் ஆர்டர் பண்ணியிருக்குன்னா, ஒரு 14,000 கோடிக்கு நீங்க பாண்ட் செட்டில்மென்ட் அ பாண்ட் நீங்க கோர்ட்‌க்கு ஒரு பெயிலுக்கு ஒரு உத்தரவாதம்ன்ற மாரி பாண்ட் நீங்க சப்மிட் பண்ணணும் அப்டின்ற மாரி, அப்படி அவருக்கு ஒரு உத்தரவு குடுத்துருக்கு. இப்ப நம்ம பெருசா பார்த்து, பெருசா இன்ஸ்பிரேஷன் ஆளோட இன்னொரு பக்கமும் இப்ப அவரு ஃபுல்லா இன் டெப்த்தா நீங்க ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா, எல்லாமே இவரு தப்பு பண்ணல. அது ஒரு ஃபால்ஸ் அலிகேஷன்ஸ் எல்லாமே அ ஒரு ஒரு மேனிபுலேஷன் பண்ண மாரி இருக்கும். அவங்க ஒய்ஃப் மேல தான் நெறைய தப்பு இருக்கும். அந்த மாரி தான் அ எல்லாருமே ஷேர் பண்றாங்க. நானும் நெறைய படிச்சிருக்கேன். அ ஹி இஸ் எ ஜெம் ஆஃப் எ பெர்சன். ரொம்ப நல்ல மனிதர் இவரு. ஆ ஆனா இந்த மாரி அ ஒரு ஆளோட இன்னொரு பக்கத்த ஒரு நியூஸ் வச்சும் நம்ம முடிவு பண்ண முடியாது. இப்ப உள்ள நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த ஆ எல்லா இந்த பக்கம் 2 பேர் ஹிஸ்ட்ரி எல்லாம் தேடி கண்டுபிடிக்காத ஆளா நெறைய பேர் இருப்பாங்க. இப்ப அவங்கலாம் இந்த 2 நாள்ல எல்லாருமே இந்த ஸ்ரீபதர் வேம்பு வெறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம தமிழ்நாட்டிலேயே. அ நீங்க அவர பிடிக்காத ஆளுங்கலாம் இப்ப என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இங்க பாருங்க நீங்க பெருசா பார்த்துக்கிட்ட தமிழர்ன்னு சொன்னோம்.
இப்ப அவரு பார்த்தா அவருக்கு கலிஃபோர்னியா கோர்ட்டே குட்டு வச்சிருக்கு. இவ்ளோ இது இப்ப அவர் வந்து ஃப்ராட்ஸ்டரு அப்டின்ற மாரி பிராண்டிங் பண்றாங்க. ஸோ வந்து எல்லாருக்குமே 2 பக்கம் இருக்கும். யாருமே இப்ப நான் என்ன காட்டணும்னு விரும்புறேனோ, அதுதான் நான் காட்டுவேன். அதுதான் மக்கள கொண்டு போய் சேரும். அ அத வச்சு மட்டுமே ஒரு இன்ஸ்பிரேஷனான ஒரு ரோல் மாடலா எடுத்துக்கணுமா? அப்டின்ற ஒரு சிந்தனை வரும். ஆ எடுத்துக்க கூடாது தான். பட் அ ரொம்பவும் நம்ம ஒவ்வொன்னுத்துக்குமே நம்ம வந்து ரொம்ப ஆராய்ஞ்சு நம்ம வாழ்க்கைய கடத்துற மாரி ஒரு சூழ்நிலையும் நம்ம ஏற்படுத்திக்க கூடாது. வாழ்க்கைய அது போக்குல அ வாழ்றது ரொம்ப எளிமையாக்கும் நம்ம வாழ்வ. ரொம்ப விவரமா அந்த நம்ம ரீசென்ட்டா இந்த மெய்யழகன் டைரக்டர் பிரேம்குமார் அவர் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு கோபிநாத் கூட. அவ்வளோ விவரமா நம்ம என்ன பண்ணி என்ன சாதிச்சிட போறோம்? கொஞ்சம் ஏமாந்து தான் போலாமே! கொஞ்சம் வெள்ளந்தியா தான் இருக்கலாமே! அப்டின்ற மாரி ஒரு சிந்தனை சொல்லியிருப்பாரு. ஆ அதனால அது எல்லாருமே ஃபாலோ பண்ணணும். ரொம்பவும் விவரமா நம்ம எல்லாத்தையும் அணுகக்கூடாது. இது ஏன் இப்படி நடக்குது? இது இதுக்காக தான் இது நடக்குது. இதுக்காக தான் அப்படி நடந்தது, இப்படி மாறுச்சு. அப்படின்ற மாரி சிந்தனைய நம்ம ரொம்ப ஆழமாவும் போய் இது பண்ணக்கூடாது. இன்னைக்கு இப்போ ஸ்ரீதர் வேம்ப பார்க்குறோமா, அவர்ட்ட இருக்க என்ன டெக்னாலஜி வைஸ் அவரு என்ன பண்ணியிருக்காரு? அவரு தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சிருக்காரு? அவர தமிழ் கம்யூனிட்டிக்கு என்ன பண்ணியிருக்காரு? அவர்ட்ட இருக்க அந்த நல்ல விஷயங்கள்லாம் பெருசா எடுத்துட்டு, நம்ம அத வாழ்க்கையில எங்கெங்க பயன்படுத்த முடியுமோ பயன்படுத்திக்கிட்டு, அவர் ஒரு அந்த சிந்தனையோட வாழ்றது அவரு பிரச்சனைய அவர் பார்த்துக்குவாரு. அதனால அதான் இந்த 2 ஸ்டோரி ஷேர் பண்ணலான்ட்டு இன்னைக்கு இதாச்சு. மெயின் கருத்து இன்னைக்கு நாளோடது வந்து, இப்ப நீங்க ஒரு ஊர்ல ஒரு கிராமத்துல ஒரு மில்லுக்கு வேலைக்கு போனாலோ, இல்ல ஒரு போஷான பெங்களூர்ல வந்து ஒரு ஐடி கம்பெனில ஒரு சிஸ்டம் அனலிஸ்ட்டா இருந்தாலுமே, எல்லாருக்குமே ஒரே ஒரு ரஃப் பேட்ச் வரும் வாழ்க்கையில. அந்த ரஃப் பேட்ச்ல வந்து நம்ம பண்ற வேலை வந்து நமக்கே பிடிக்காம இருக்கும். ஆ இந்த வேலைய ஏன் நம்ம பண்ணணுன்ற கேள்வி நமக்கு அடிக்கடி டெய்லியுமே வரும். நமக்கு மேல இருக்க சுப்பீரியர்ஸ் வந்து நமக்கு பண்றது வந்து பெரிய அநியாயமா தெரியும். ஆ ஃபேமிலி சிட்யூவேஷன்ஸும் வொர்ஸ் ஆகிட்டு போகும். எல்லாமே ஒரு ஒரு சேர நடக்கிறது தான் அந்த ரஃப் பேட்ச்ன்னு சொல்லுவாங்க. யார் யார் அந்த ரஃப் பேட்ச வந்து ஒரு கிளியர் மைண்ட்ல ரீஸ்டார்ட் பண்ணி கரெக்ட்டா கடந்து வந்தாங்களோ, எல்லாருமே ஜெயிச்சிருக்காங்க. நீங்க எந்த ஸ்டோரி எடுத்து பார்த்தாலுமே அவங்களோட ஸ்டோரியில இந்த மாரி ரஃப் பேட்ச் ஒண்ணு இருந்துச்சு. அத நான் வந்து இப்டி இவங்கள இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிட்டு, இந்த இது பண்ணி நான் வந்துட்டேன். அப்டின்ற மாரி ஒரு லைன் வந்து எல்லாரோட வாழ்க்கையிலயும் இருக்கு. நம்ம அப்பா, அம்மா வாழ்க்கையில கூட இருக்கு. நீங்க சுற்றி இருக்கவங்க யார கேட்டாலுமே, அ இவ்ளோ இவ்ளோ சாதிச்சாச்சு. ஆனா எனக்கு ஒரு டைம்ல இப்டி ஆச்சு. அப்டின்ற மாரி ஒரு ரஃப் பேட்ச் ஒண்ணு இருக்கும். அத எப்படி அவங்க கிளியர் மைண்ட்ல கடந்து வந்தாங்கன்றத இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிட்டு, நம்ம அத பயன்படுத்த முடியுமான்ட்டு நம்ம அ அதுக்குன்னு ரஃப் பேட்ச் வந்தோனே நம்ம வந்து இந்த இத பயன்படுத்திக்கலாம் அப்படின்லாம் வராமயும் இருக்கலாம். யாருக்கும் இது வரும் அப்படின்லாம் இல்ல. நம்ம வராமயே நம்ம வாழ்க்கைய கடத்தலாம். அவ்வளோ அதுக்கு முன்னாடியே நம்ம சிந்தனைய நல்லா நல்லா சோப் போட்டு கழுவி வச்சிருந்தீங்கன்னா, அந்த ரஃப் பேட்ச்சே உங்க வாழ்க்கையில வராது. பட் அப்ப எல்லாரும் லைஃப் ட்ரீட்ஸ் யூ டிஃபரண்ட்லி ஃபார் டிஃபரண்ட் பீப்பிள். ஆ ஸோ அத கடந்து வந்தவங்க கண்டிப்பா ஜெயிச்சிருக்காங்க. யாருமே ரஃப் பேட்ச்ச கடந்து வந்து இன்னொரு குழிலலாம் விழுந்ததில்ல. ஆ ஆ அதான் இன்னைக்கு சொல்றது, இந்த ரஃப் பேட்ச் வராது. வந்துச்சுன்னா, கிளியர் மைண்டோட ரீஸ்டார்ட் பண்ணுங்க. அத கடந்து போக வழி உங்களுக்கு பிரபஞ்சம் குடுக்கும். புரொவைடட் நீங்க அந்த இன்ஜின ரீஸ்டார்ட் பண்ணி ஆயில்லாம் மாத்தி, நல்ல சிந்தனைகளோட ரெடியா இருந்தீங்கன்னா, கண்டிப்பா உங்கள தூக்கி கொண்டு போய் உங்களுக்கு நீங்க சேர வேண்டிய இடத்துல அது விட்டுரும். இல்ல அதிலேயே கடந்து பெரண்டுட்டு அடுத்தவங்கள ப்ளேம் பண்ணிட்டு, இது நமக்கு செட் ஆகாது. நம்ம என்ன பண்ணாலும் வாழ்க்கை தரித்திரமா தான் இருக்கு. அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டோம்னா, நம்ம இன்னும் 10 வருஷத்துக்கு ரீல்ஸ் பார்த்துட்டு, ஷேர் பண்ணிட்டு, ஆ இருக்கிறது தான். 2டே வழி தான். அதுக்குன்னு ரஃப் பேட்ச் கடந்து போகாதவங்கலாம் ஆ தோல்வியா இறந்துட்டாங்களா? அப்படின்லாம் இல்ல. நார்மல் லைஃப் லீட் பண்ணலாம். நீங்க நெனச்ச வாழ்க்கை அமையாது உங்களுக்கு. ஆ எல்லாருக்குமே இந்த பிரபஞ்சத்தில இடம் இருக்கு. ஆ ஜெயிக்கிறவங்களும் இருக்காங்க, தோக்குறவங்களும் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ ஜெயிக்கணும் வாழ்க்கைனா ஜெயிக்கணுமா என்ன? நான் நார்மலா இருந்துட்டு போறேனே அப்படின்ற மாரி மைண்ட் செட் ஒரு சிறுமையான மைண்ட் செட்டு போதும். அவ்ளோ
அடி வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாரி நான் எதையும் மாத்திக்கிறது பெருசா எனக்கு வந்து உடம்பு ஒத்துழைக்கல, இல்ல மைண்ட் ஒத்துழைக்கல, அப்படியான சூழல் எனக்கு இல்ல அப்படின்றதெல்லாலுமே, நீங்க யாருக்கும் எந்த கெடுதல் நினைக்காம நீங்க உங்க வாழ்க்கைய வாழ்ந்துட்டு போறது வாழ முடியும். அதுக்கும் வழி இருக்கு. அதுக்குண்டான ரூல்ஸ நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு சிம்பிளா இருந்துக்கலாம். பிக் அஸ்பிரேஷன்ஸ் வச்சுக்க முடியாது. என்ன ஒரு ப்ராப்ளம் இந்த சிம்பிளா இருந்துக்கலாம். அடுத்து நம்ம வேணாம். இவ்வளோ பண்ணி ஏன் அங்க போய் என்ன பண்ண போறோம்? அங்க போய் நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரதானே போகுது. அப்படின்ற மாரி சிந்தனைலாம் வரலாம். இந்த சிம்பிளா வாழ்ந்துட்டு இருக்கு நீங்க சிம்பிளா வாழ்வீங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு எனக்கு எதுவும் வேணாம் அப்படின்னு வாழ்வீங்க. அப்போ வந்து நீங்க உங்களுக்கு எல்லாரும் பேசுறத நீங்க இப்ப கண்ணும், காதும் தொறந்து தானே இருக்கும் எப்பயுமே. எல்லாமே நீங்க கேட்கறது எல்லாமே பெரிய பெரிய விஷயமா தான் உங்க காதுக்கு வரும். நம்ம இப்படி ஆயிருக்கலாமே, இப்படி இன்னும் நார்மல் லைஃப்லேருந்து இன்னும் அதுக்கு கீழ இருக்க லைஃப்க்கு உங்கள கொண்டு போயிடும். இது நம்ம பண்ண முடியலையே, இது நம்ம ஒய்ஃப்க்கு வாங்கி தர முடியலையே. அந்த மாரி ஒரு சிட்யூவேஷன்ஸ் வந்து உங்கள சுத்தி அமையும். நம்ம ப்ரொவைடட் நீங்க அந்த ஒரு கிரேட்டர் கோல் வச்சுக்கிட்டு நீங்க மூவ் ஆன் ஆவாம சிம்பிளா இருந்துக்கலாம்னு நெனச்சீங்கன்னாவே, இன்னும் சிம்பிள் ஆயிடுவீங்க. அ அதுதான் அந்த லைஃப்போட மெக்கானிசம்னு நான் நெனைக்கிறேன். அண்ட் பரவால்ல. இப்போ 2, 3 நாளா ஒரு ஒரு ஆவரேஜா ஒரு 15 மினிட்ஸ் அபோவ் பேச முடியுது. தாட்ஸ வந்து ஏதோ ஒரு நூலு போட்டு கோக்குற மாரி இன்னைக்கு தான் நான் ஃபர்ஸ்ட்டு ட்ரெய்லர் எபிசோட் விட்டுருந்தேன். டோன்ட் ஹெசிடேட் ஸ்டார்ட் சம்திங் நவ் அப்படின்ற மாரி ஒரு எபிசோட் விட்டுருந்தேன். அத திரும்பவும் கேட்டேன். அ ரொம்ப அதுக்கும் இதுக்குமே பெரிய ஒரு 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 வித்தியாசம் இருக்கு. நீங்களும் என்னன்னா இன்னொரு வாட்டி அந்த எபிசோட்ஸ்ல போய் கேட்டு பாருங்க. ஆ ஃபீல்ஸ் குட்ண்ணா. திஸ் இட் செல்ஃப் ந ஒரு ஒரு ஜெய் ஒரு நமக்கான பாதையில நம்ம பேஷனா இருக்கிற விஷயத்த பண்றதுல ஒரு ஒரு சின்ன ஒரு வெற்றி மாரி, இல்ல நமக்கான கான்ஃபிடன்ஸ்ன்னு இத எடுத்துக்கலாம். அ இன்னும் நம்ம ஒரு சேல்ஸ்ல இருக்கிறதுனால, நம்ம பீப்பிள்ட்ட பேசுறது அதிகம். டெய்லியுமே நம்ம ஒரு ப்ராடக்ட்ட சேல் பண்றோம். ஒரு பொருள விக்கிறோம். அப்படி இருக்கிறப்போ ஒரு 100 பேர்ட்ட பேசுறோம். அப்ப 100 பேரோட சிந்தனையும் இப்ப இந்த மாரி ஒரு ஒரு பேஷன நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிறதுனால, இது எப்படி நம்ம மைண்டுக்குள்ளேயே இவங்கட்ட என்னென்ன வார்த்தைகள் பிரயோகிக்கலாம் அப்படின்ற மாரி சிந்தனைகள்லாம் மைண்ட்லயே ட்ரெயின் ஆயி தான் வாய் வழியா வரும். நம்ம இந்த மாரி ஒரு பிராக்டிஸ் இருக்கிறதுனால, இவங்களுக்கு எ எ எத சொன்னா இவங்க மொழி நடையில புரியும். எந்த மாரி இவங்களுக்கு புரிய வைக்க முடியும். எந்தெந்த வார்த்தைகள் பிரயோகிச்சா இவங்க வந்து பெருமையா நினைப்பாங்க. எந்தெந்த வார்த்தைகள் உபயோகிச்சா இவங்க அஃபெண்ட் ஆவாங்க அப்படின்ற இதெல்லாம் அந்த பேசிக் அந்த ஹியூமன் சைக்காலஜி மாரி நம்ம கத்துக்க முடியுது. நம்ம பீப்பிளோட இன்டராக்ட் பண்றது வந்து பெட்டர் குவாலிட்டியா இருக்கு. ஆ இது இந்த மாரி ஒரு ஒரு பாட்காஸ்டிங் இந்த மாரி ஒரு ஷேரிங் நாலேட்ஜ் ஷேரிங் பேஸ்ல இருக்கிறதுனால, நம்ம டே டு டே லைஃப்லயுமே நம்ம ஒரு பெட்டர் பெர்சனா இருக்கோம். ஸோ பிக் தேங்க்ஸ் டூ மீ. எல்லாருமே அதான் ஸ்டார்ட் சம்திங் எதுனாலுமே ஒரு டைரி எழுதுங்க, ஒரு புக் எழுதுங்க, ஒரு ஜிம்மு போங்க, சமைங்க, துணி துவைங்க, எதுனாலும் ஏதாவது ஒண்ணு புதுசா பண்ணுங்க. தொடர்ந்து பண்ணுங்க. கன்சிஸ்டன்ட்டா பண்ணுங்க. அதனால பண்ணி இன்னும் கீழலாம் போனதா யாருமே இல்ல. நம்ம நமக்கு புடிச்சது எதுன்னு தேடுற அளவுக்கு அ அந்த சிந்தனை வந்தா கூட ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க் தான் உங்க லைஃப்ல. அப்படியே இந்த லைஃப் இஸ் ஆல் அபவுட் கலெக்டிங் இந்த இந்த ஸ்பார்க்ஸ் எல்லாம் சின்ன சின்ன மத்தாப்புலாம் சேர்ந்தது தான் வாழ்க்கை. சின்ன சின்னதா பொருத்திக்கிட்டே நம்ம போனா பெரிய மகர ஜோதி ஆயிடலாம். ஆ என்னென்ன பேசுறான் பாருங்க அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆ ராதே கிருஷ்ணா. டூ வாட் யூ டூ. எண்ணம் போல் வாழ்க்கை. அண்ட் ஜெய் ஸ்ரீராம். ராதே கிருஷ்ணா. ஆப்வியஸ்லி ரிமெம்பர் தி நேம் ஆனந்த்.